வெள்ளக்குதிரை சரண்ராஜ் செந்தில்குமார் தான் இயக்கியிருக்காரு. உண்மையான படம். பார்க்க என்னென்னா, நான் தொடக்கத்தில் இருந்தே எனக்கு வந்து ஒரு மாதிரி கண் கலங்கினே இருந்துச்சு. அந்த மாதிரியான நம்ம நம்ம நிகழ்வில் பார்க்குற மாதிரி, நம்ம குடும்பத்தில் நடக்கிறத பார்க்குற மாதிரியான ஃபீலிங் இருந்துச்சு அந்த படம். ரொம்ப எனக்கு வந்து இன்னுமே அந்த ஈரம் மாறல. அப்படி இருக்குது. ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. நல்லா இருக்குது. கதை வந்து ஒரு கிராமம், அந்த கிராமத்துக்கு பாதையே கிடையாது. மலை மேலே ஒரு 15-20 கிலோமீட்டர் மேலே ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் பாதை இல்லாததுனால இறந்து போனவங்களை எடுத்துகிட்டு வர முடியல, மருத்துவ வசதி இல்லை, கல்வி வசதி இல்லை அப்படின்ற ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றி பேசியிருக்காங்க. ரொம்ப அருமையாக பேசியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான படம் இது. ஹரீஸ்வரி வந்து தயாரிப்பு பண்ணியிருக்காங்க. அவர் தான் ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு அந்த படத்துக்கு. நல்லா பண்ணியிருக்காரு. இப்போது கொண்டாடக்கூடிய மனிதர் தான் அவர். ஏன்னா இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும் இல்லையா. இன்னொன்று 64 அவார்டு நாமினி ஆகி 52 அவார்டு வின் பண்ணியிருக்குது. எல்லா கதாபாத்திரங்களும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. குடும்பத்தோட மக்கள் வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். எல்லாரும் வந்து பாருங்கள். வெள்ளக்குதிரை மூவி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த படத்தில் நான் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. டைரக்டர் சரண் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எந்த படத்துலையும் பார்க்காத ஒரு லொக்கேஷனை வந்து நம்ம இந்த படத்தில் பார்க்க முடியும். ஒரு மலை கிராமத்துக்கு ரோடு எவ்வளோ முக்கியம்னு சொல்லி இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம். நான் ஒருத்தவங்களுடைய மனைவியாக அதை நடிச்சிருப்பேன். பேச்சுன்ற கேரக்டரில் பண்ணியிருப்பேன். அந்த கேரக்டர் வந்து ரொம்ப நல்ல சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த படத்தில் நடிச்சது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா ஒரு மலை கிராமத்துக்கு ரோடு எவ்வளோ முக்கியம்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தில் நடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வணக்கம். நான் பார்த்த திரைப்படம் வந்து வெள்ளக்குதிரைன்ற திரைப்படம். இந்த படம் வந்து சின்ன பட்ஜெட்டில் நல்ல ஒரு மெசேஜ் சொல்கிற ஒரு படம். அறிமுக நடிகர்கள் நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. ஆனாலுமே எல்லாமே கூத்துப்பற்ற ஆர்டிஸ்ட். ஸோ ஒரு மாதிரி ட்ராமாவாக இல்லாமல் ரொம்ப ரியலிஸ்டிக்காக நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துடைய ஷூட் லொக்கேஷன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மலைப்பகுதியில் நடக்கிறதுனாலே வந்து எப்படி இது மேலே ஏறி போயிட்டு எடுத்தாங்க அப்படிங்கிறதே கொஞ்சம் ஆச்சரியம் தான். ஸோ நல்ல மெசேஜ் பண்ணுற ஒரு சிம்பிளான ஒரு படம். விஷுவல்ஸ்லேருந்து மியூசிக் வரைக்கும் எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட் படம் வந்து பார்க்கும்போது லைக்காக ஒரு மாதிரி உப்மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அப்படிலாம் இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல யதார்த்தமாக கொண்டு வந்திருக்காங்க. காக்கா முட்டை மணிகண்டனுடைய அசிஸ்டன்ட் இதை பண்ணியிருக்காரு. ஸோ அதனால அவருடைய ஃப்ளேவர் இதில் இருக்குது. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் வந்து ராம்தேவ்னு சொல்லிட்டு இந்த டிஸ்கவரி சேனல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஒர்க்கை வந்து அவர் ஆல்ரெடி பண்ணியிருக்காரு. அதனால அந்த மலைப்பகுதி காட்டு பகுதிகள்லாம் ரொம்பவே அழகாக காமிச்சிருக்காரு. அவர் கதையும் தாண்டி நிறைய விஷுவல்ஸை வந்து ஸ்பெசிஃபிக்காக யூனிக்காக நிறைய காமிச்சிருக்காரு. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதெல்லாமே ஓவரால் மூவி வந்து ஒரு டைம் பார்க்கலாம். ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு நல்ல மெசேஜ் பண்ணுற படம் இது. நான் நடிகனாக வந்துங்கிறது தான் கூத்துப்பட்டில் 13 வருஷம் பயிற்சியிலையும் முயற்சியிலும் இருந்து வந்திருக்கோம். அதனால் அதுக்கு உதவி தான் அந்த தயாரிப்புங்கிறது. இதை பண்ணி கொண்டாந்து இன்னைக்கு தேதியில் அஜித்குமார் அண்ணன் இந்த மாதிரி 10 படங்கள் எல்லா படமும் வந்திருக்கு. இருந்தாலும் எங்கே படுது துணிஞ்சு டேட்லாம் மாறுனுங்கிறது மழை வேறு வருதெல்லாம் விட்டுருக்கோம். 47 தேட்டரில் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக என்ன பார்வையாளர் சொல்கிறாங்கன்னா, படம் பார்த்துட்டு நிறைய படங்கள் வெட்டு குத்து கொலை ரத்தம் துப்பாக்கி சண்டை இதெல்லாம் இருக்குது. அதுலேருந்து இது வேறொரு உணர்வாக மனிதனோட உணர்வை வேறொரு அந்த சினிமாவுக்குன்னு ஒரு மாசு வேணும். அந்த மாதிரி இல்லாமல் போயிட்டு நம்ம சினிமா பார்க்கும்போது நாம் அந்த கதாபாத்திரமாக உள்ளே போகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நாங்கள் உள்ளே லயிச்சு முழுமையாக எங்களை மறந்து அப்படியே ஒரு கதை ஓட்டத்துக்கு முழுமையாக பார்த்தோன்னு சொல்லி பாராட்டுறாங்க. அதுவே எங்களுடைய என்ன மாதிரி நடிகர்களுக்குலாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நாம் நினச்சிருப்போம் இந்த இடத்துல மகிழ மாட்டாங்க, சந்தோஷப்பட மாட்டாங்க, கைத்தட்ட மாட்டாங்கன்னு நினச்சிருப்போம். அந்த இடத்துல பண்ணும்போது இதுதான் நம்மளுடைய நாம் பண்ணியிருக்கோம், நம்மளுடைய பண்ணினது சிந்தித்து அந்த இடத்துல அந்த செயல்பட்ட அந்த நடிப்பினுடைய வேலை சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு விடை கிடைச்சிருக்கு. பார்வையாளனுடைய கைத்தட்டல்ல.